ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி கோடைக்கால விடுமுறை விட்டாங்க. அதனால் இன்றைக்கி சொந்த ஊரான மதுரைக்கு கிளம்பிட்டோம். சென்னை டு ஆவடியிலேருந்து கவர்மெண்ட் பஸ் தான், அதாவது பொதிகை விரைவு பேருந்து நிலையம் போட்டிருப்பாங்களே, அதில் தான் டிக்கெட் புக் பண்ணி 10 டிக்கெட்டு, எனக்கு ஃபுல் டிக்கெட்டு, மகளுக்கு ஆஃப் டிக்கெட்டு. நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். சென்னை ஆவடியிலேருந்து மதுரைக்கு கிளம்பியாச்சு. இது போகிற வழியில் குழந்தைகளுக்கு இப்படி தான் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கிளம்புனோம். பஸ்ஸு தான் குலுன்னு குலுங்குச்சு. செம்ம ஜாலியாக குழந்தைகளோட கிளம்பியாச்சு. வா உம்மா உம்மான்னு சொல்லி ஹாய் சொல்லி பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பி தூரம் வந்துட்டோம். அதுக்கண்டு கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தைக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டா மூத்தவ. இளையவ தான் உட்காந்து விளாண்டுக்கிட்டு ஜாலியாக எங்களோட என்ஜாய் பண்ணி, அம்மா வாவுன்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு இது கலைஞர் பேருந்தா அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்தோம். அங்கே வந்து வரப்போ டைம் கரெக்டாக 8:30க்கெல்லாம் வந்தால் 8:30 7:45 இருந்துச்சு. கிளம்பி வந்துட்டோம். அங்கே வந்து ஆவடியிலேருந்து செங்கோட்டை பஸ்ஸு கிளம்புனோம். செங்கோட்டை பஸ் வந்து எத்தனை மணிக்குன்னா 5:30க்கு எப்போயுமே இருக்குது பஸ்ஸு. வந்து வரணும். அதுக்கன்ட்டு நாங்கள் வந்துட்டேன். வந்தாப்பட்டி ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கலை. வந்த உடனே பசங்களோட என் ஹஸ்பண்டோட அண்ணன் மூத்தவங்க பொண்ணுங்களோட சேர்ந்து தாயம் விளாண்டோம். ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்லாக எடுக்க முடியல, கொஞ்சம் எடுத்தேன். தாயம் விளாண்டோம். ரொம்ப என்ஜாயி. காலையில் வந்தோடனே டிஃபனு சாப்பாடு, இட்லியும் சாம்பார் சட்னி சாப்பிட்டோம். மதியம் வந்து டிஃபன் மாதிரி காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதியம் வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். ரொம்ப என்ஜாய். சாப்பிட்டு முடித்தோடனே இந்த இதுதான் தாயக்கட்டை விளாண்டோம். ரொம்ப என்ஜாயாக ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த தாயை வந்து நான் வெட்டுறேன். எனக்கு கடைசி வரைக்கும் தச்சே விழுகலை. அதுக்கன்ட்டு தச்சு இவங்கெல்லாம் ஆளுக்கு ரெண்டு பழம் ஏற்றுனா பற்றி தான் எனக்கு தச்சு விழுந்துச்சு. ரொம்பவே சுவாரஸ்யமாக. ஆனால் லாஸ்ட்டு நான் தான் தோற்றேன். எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இந்த எண்ணத்தான் இப்போ வெட்டுறாங்க மூத்தவ வெட்டி செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக எல்லாருமே இன்றைக்கி பரமபதம் விளாண்டுட்டு இதே மாதிரி இது விளாண்டோம். தாயை கட்டோம். அதுக்கன்ட்டு என்னென்ன விளாட்றோம், எங்கெங்கே போகிறோம், கோயிலுக்கு போகிற ஒரு பிளான் இருக்குது. கோயிலுக்கு போகலாம். செம்ம என்ஜாய் ஃபுல்லாக இன்றைக்கி டே வந்து செம்மையாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயே செம்ம என்ஜாயாக இன்றைக்கி முடிஞ்சிச்சு.